இரவில் தனுஷ் அப்படி நடந்து கொண்டார். நடந்ததை அப்படியே புட்டு புட்டு வைத்த பாடகி சுசித்ரா. தமிழ் சினிமாவில் யார் விவாகரத்து செய்தாலும் அதற்கு உடனே தனுஷ் தான் காரணம் என்று அந்த விவகாரத்தில் இழுத்து விட்டு விடுகிறார்கள். அதாவது தனுஷ் ஒரு காலத்தில் அப்படி இப்படி இருந்தாலும் கூட தற்பொழுது முழுமையாக தன்னை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தி கொண்டு மிகவும் கண்ணியமாக தனுஷ் தற்பொழுது நடந்து வருகிறார் என்கிறது சினிமா வட்டாரங்கள். அந்த வகையில் ஒரு காலத்தில் தனுஷ் செய்த தவறுக்கு இன்னும் அவரை துரத்துவது போன்று சினிமாவில் யார் விவாகரத்து செய்தாலும் தனுஷ் தான் காரணம் என்று விவாகரத்து செய்கின்றவர்களுடன் தனுஷ் எப்போதாவது எடுத்த புகைப்படத்தை வைரலாக்கி பலரும் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்து வருவதை பார்க்க முடிகிறது. ஆனால் சினிமா துறையை சார்ந்த பத்திரிகையாளர்கள் பலரும் தனுஷ் ஒரு காலத்தில் தப்பு செய்தது உண்மைதான், ஆனால் ஜெயம் ரவி விவகாரத்தில் எல்லாம் தனுஷை உள்ளே இழுத்து விடுவது தனுஷை இழிவுபடுத்துவது மட்டுமல்லாமல் ஜெயம் ரவி குடும்பத்தினரையும் இழிவுபடுத்துவது போன்று இருக்கிறது. இது போன்ற தவறான செயலை செய்ய வேண்டாம் என்று பலரும் கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த காலங்களில் தனுஷ் பல்வேறு கிசுகிசுகளில் சிக்கி தொடர்ந்து சினிமா செய்திகளில் இடம்பெற்று வந்தவர். தற்பொழுது அவருடைய மனைவியை விட்டு பிரிந்து சுமார் 140 கோடி பிரம்மாண்ட வீடுகளை கட்டி தனியாக வாழ்ந்து வருகிறார். அப்படி இருக்கையில் தனுஷ் ஒரு காலத்தில் செய்த தவறுக்கு தண்டனையாக கூட இப்படி தனியாக வாழ்வது இருக்கலாம் என்று சினிமா வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது பின்னணி பாடகி சுசித்ரா தனுஷ் குறித்து ஒரு பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளார். பாடகி சுசித்ரா, தனுஷ் மீது எனக்கு மிகப்பெரிய மரியாதை உண்டு, அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் தன்னுடைய கணவர் கார்த்திக்குடன் சேர்ந்து ஏன் கெட்டுப்போனார் என்றுதான் தெரியவில்லை என ஒரு பகீர் தகவலை தெரிவித்த பின்னணி பாடகி சுசித்ரா, தனுஷ் எனக்கு தம்பி மாதிரி என்றும் நாங்கள் நல்ல நண்பர்களாக இருந்தோம். ஆனால் சதிவேலை செய்து எங்கள் நட்பை கெடுத்துவிட்டது தன்னுடைய கணவர் கார்த்திக் குமார் தான் என்றும் அவர்தான் ரியல் வில்லன். கார்த்திக் குமார் உண்மையான முகம் அனைவருக்கும் தெரிய வேண்டும். நான் கார்த்திக் குமாரை திருமணம் செய்வதற்கு முன்பே தனுஷும் நானும் நல்ல நண்பர்களாக இருந்தோம். பலமுறை தனுஷை உரிமையோடு திட்டி இருக்கிறேன் என தெரிவித்த பின்னணி பாடகி சுசித்ரா, ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யாவை திருமணம் செய்ய போகிறேன் என்று என்னிடம் தனுஷ் சொன்னபோது நான் தான் முதல் ஆளாக அதெல்லாம் வேண்டாம் என்று சொன்னேன். அந்த அளவிற்கு நானும் தனுஷும் நெருங்கிய நண்பர்களாக இருந்தோம் என தெரிவித்த பின்னணி பாடகி சுசித்ரா, தனுஷ் யாரையும் பழிதீர்க்கும் ஆள் கிடையாது. ஒரு நாள் இரவு அவருடைய கேடுகட்ட 20 நண்பர்களுடன் சேர்ந்து தனுஷை கட்டாயப்படுத்தி அப்படி ஒரு காரியத்தை செய்ய வைத்து விட்டார்கள். தனுஷும் அவருடைய கேடுகட்ட 20 நண்பர்கள் கட்டாயப்படுத்தியதால் அப்படி நடந்து கொண்டார். அந்த வகையில் என்னை போல் தனுஷும் பாதிக்கப்பட்டவர்தான் என்று தெரிவித்துள்ளார் பின்னணி பாடகி சுசித்ரா. ஆனால் அப்படி என்ன 20 நண்பர்கள் கட்டாயப்படுத்தி சேர்ந்து தனுஷை வற்புறுத்தி செய்ய சொன்னார்கள் என்பதை பின்னணி பாடகி சுசித்ரா தெரிவிக்கவில்லை. உங்கள் தின சேவல்